பிரைஸ் தி லார்ட். ஏசப்பாவினுடைய பிறப்புல அநேக வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாருங்க, இன்னைக்கும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல நிறைய பேர் நல்லது செய்யற மாதிரி செய்வாங்க. பிசாசு அவர்கள் மூலியமா நிறைய நல்லது செய்யற மாதிரி செய்து, ஆனா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியத்தை, ஏதாவது ஒரு ஆபத்தான காரியம் அல்லது அவங்களுடைய ஏதோ ஒரு சுயநலத்திற்காக, அவங்களுடைய வேலைக்காக அந்த ஹெல்ப்பை நமக்கு பண்ண மாதிரி இருக்கும். அது நமக்கு பெரிய பிரச்சனையா கூட முடிஞ்சிருக்கலாம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை அப்படின்னு சொல்லி. அப்படிதான் ஏசப்பாவோட பிறப்புலேயே ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஏரோது சாஸ்திரிகள் மூலியமா ஏசப்பா பிறந்திருக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு வழி சொல்ற மாதிரி, ஹெல்ப் பண்ற மாதிரி போய், ஏசப்பா பெத்லகேம்ல தான் பிறந்திருக்கிறாரு, நீங்களும் போய் அவரை போய் பார்த்துட்டு எனக்கும் வந்து சொல்லுங்க, நானும் போய் பார்க்குறேன். ஆனா அவருக்கு ஆண்டவரை தரிசிக்க வேணும், பார்க்கணுன்ற எண்ணம் கிடையாது. இவர்கள் சொன்ன அந்த எங்க பார்த்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஏசப்பாவை நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்றது தான் ஏரோதுடைய பிளான். அதே மாதிரி அவங்களும் போறாங்க. சாஸ்திரிகள் போயிட்டு ரிட்டன் ஆகும்பொழுது, ஏசப்பாவை பார்த்துட்டு ரிட்டன் ஆகும்பொழுது தேவ தூதர்களால் எச்சரிக்கப்படுறாங்க, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, இதை தான் மத்தேயு 2:12 வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமாங்க, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வராரு. அவர்களை வேற டைரக்ஷனுக்கு திசை திருப்பி விட்டுறாரு. உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன், இவங்க எனக்கு நல்லது செய்யற மாதிரி செய்து என்னை வெறும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருது, வேறு வழியாய், உங்களுக்கென்று வேறு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இன்னும் அநேக வழிகளை, வேற வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை மூலியமா, தேவனுடைய மனுஷர்கள் மூலியமா, தூதர்கள் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க எப்படியாவது தப்பிச்சுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாருங்க. இந்த பிறப்பின் காலங்கள்ல அதுதான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறார். நீங்க மற்றவங்களுடைய ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றாங்கன்னு சொல்லி மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுதுன்னா, அதுல இருந்து விடுவிக்க கர்த்தரை நோக்கி பாருங்க, நிச்சயமாய் வேறு வழியை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you all.